சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தாவீது ராஜா எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? எஸ்பா கிட்ட கேட்கிறாரு, யார் ஏசப்பா உங்களோட தங்க முடியும், யார் ஏசப்பா உங்களோட வாசம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா தாவீது எப்பயுமே இரவும் பகலும் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கனால அவரோட எண்ணங்கள் முழுதும் ஆண்டவரை நோக்கியே இருக்குது. அதனாலதான் இன்னும் அதிகமா அவரிடத்துல எப்படி அவருடைய கூடாரத்துக்குள்ள போகணும்னு பாருங்க, எப்படி விரும்புறாரு. அந்த மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள நம்ம இருக்கணும், அவரோட நம்ம வாசம் பண்ணணும்னு என்னைக்காச்சும் நம்ம நினைச்சிருப்போமா? இது வரைக்கும் நம்ம அப்படி நினைக்கலனாலும் இனிமேலும் நம்ம அவரோடு உறவாடணும்னு நினைச்சோம்னா நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தான். என்னன்னா, நம்ம உத்தமமாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனசார சத்தியத்தை பேசணும், தன் சகோதரனுக்கு விரோதமா பேசக்கூடாது, நாவினால் புறம் கூறக்கூடாது, அயலாருக்கு விரோதமா சொல்லப்படும் நிந்தையான பேச்சை என்னைக்குமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணோம்னா அதுல நமக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாம இருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளாக தங்க முடியும், அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்குள்ள வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. இனிவரும் காலங்களில் நம்மளும் இதுல சொல்லப்பட்டவங்க மாதிரி நடந்து ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள போக நம்ம ஆயத்தப்படுவோமாக. ஆமீன்.